மூதாதையரின் தொழில் திறமையால் சோழ மண்ணில் சிங்கக்கொடியை பறக்க விட்டவர்கள் அவர்களின் வீடுகளில் தங்க கலசம் வைத்தார்கள். அரசு கஜானாக்களை விட இவர்களிடம் மிகுந்த செல்வம் இருந்தது. ஏன், அரசனுக்கே கடன் கொடுத்தவர்கள் உன் மூதாதையர்கள்தான். இன்றிருக்கும் எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இல்லாத காலத்தில் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று வாணிபம் செய்ததோடு அதில் இமாலய வெற்றிகளையும் பெற்றார்கள். எத்தனை கோயில்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் என்று பார்த்தாயா? சமய பணி, சமூக பணி, தமிழ் பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, இத்தனை பணிகளும் உன்னினம் செய்ததே. இதற்கான காரணம் கடின உழைப்பாலும் தொழில் திறமையாலும் அவர்கள் ஈட்டிய செல்வம். உனக்கு முன்னோடியாக, வழிகாட்டியாக உன் இனத்தில் சாதித்தவர்கள் எத்தனை எத்தனை பேர். எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் படிக்கற்களாக மாற்றி தங்களின் தொழில் திறமையை விட்டுக் கொடுக்காதபடி அவர்களின் குறிக்கோளிலேயே நின்றவர்களும் உன் மூதாதையர்கள்தான். உன் ஊரில் உள்ள பழமை மாறாத வீடுகளை பார்த்திருக்கிறாயா? அதன் கட்டமைப்பு இன்றும் வெளிநாட்டவரையே மிரள வைக்க காரணம் அந்த காலத்தில் அவர்கள் ஈட்டிய செல்வம். வேலைக்கு செல்வதால் சாத்தியமாகுமா இவை அனைத்தும்? உனக்காக இத்தனையும் செய்த உன் மூதாதையர் உனக்கு விட்டு சென்ற கடமையும் இதுதான். தொழில் செய், உன் சொந்த காலில் நில். தொழில் செய்வது, சொந்த தொழில் தொடங்குவதெல்லாம் இன்றிருக்கும் சூழலில் மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டிய ஒன்றுதான். இருப்பினும் இத்தனை சிறப்பம்சங்களை பெற்ற நீ செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார் என்று எண்ணி பார்த்தாயா? பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் உன் மேலான திறமையையும் அனுபவத்தையும் வளர்த்துக்கொள். பின் துணிச்சலுடன் இறங்கி சாதிக்கத் தொடங்கு. இது உன் மூதாதையரின் ஆசீர்வாதமும் உனக்குள் இருக்கும் அவர்களின் உயரிய மரபணுவும் உன்னை வெற்றியின் பாதையில் வழிநடத்தும். இதற்கு பின் முடிவுகள் உன்னிடமே.